ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். அப்புறம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். பயந்துடாதீங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேக்குறீங்களா? இங்க பாருங்க, மைக் வாங்கியிருக்கேன் நான். என்னன்னா, நம்ம இப்ப 2-3 நாளா வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதுல என்னன்னா, சுத்தி இருக்கிற சவுண்ட் எல்லாம் நல்லா கேக்குது, ஏன் சவுண்டு கம்மியா கேக்குது. அதனாலதான் சரின்ட்டு ஒரு மைக்கை வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, சித்த மருத்துவத்துக்கு போயிருந்தேன். 1 மாசத்துக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் மறுபடியும் 3வது கட்டுக்கு வர சொல்லியிருந்தாங்க. மறுபடியும் 3வது கட்டுக்கு போயிருந்தேன். கட்டு போட்டு விட்டுட்டு அப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு 4 எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த எக்ஸசைஸ் வந்து நீங்க உங்க லைஃப் லாங் வந்து அந்த எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க அப்படின்னா, அப்புறம் பெல்ட் வந்து ஒரு 3 மாசத்துக்கு கண்டிப்பா வந்து நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிற முதுகு தண்டுவடத்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்பெயின் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா, கம்பல்சரி எக்ஸசைஸ், ரெஸ்ட், எக்ஸசைஸ் இது ரெண்டும் தான் நம்ம வந்து பண்ணணும். இது ரெண்டும் பண்ணினாலே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து குறையும் அப்படின்னு டாக்டர்ஸுமே அதான் சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து எக்ஸசைஸ் வந்து பண்ணணும். அப்படி சரியா எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னா பிசியோதெரப்பி சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நல்லா காசு நிறைய வச்சிருந்தா போய் பண்ணலாம். அதுக்கு வந்து அவசியம் இல்லை. எக்ஸசைஸ் வந்து ரெகுலரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கம்பல்சரி பிசியோதெரப்பி தேவைப்படாது. அது ரெண்டுமே ஒண்ணுதான். அதனால எக்ஸசைஸ் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, ரெஸ்ட்ல தான் இருந்துட்டு இருந்தேன். அப்படியே ஒரு 3 மாசம் போயிட்டு இருந்துச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிட் எல்லாம் நான் எதுவும் தூக்கல, பெருசா எதுவும் வேலை செஞ்சுக்க மாட்டேன். குக்கிங் இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருப்பேன். அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து ஒரு நாள் பீரியட் ஆச்சு. அந்த பீரியட் வந்த அன்னைக்கு எப்பயும் போல எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிற மாதிரி வயிறு வலி வந்துச்சு. அது கூட சேர்ந்து கொஞ்சம் இடுப்பு வலி வந்துச்சு. நான் என்ன நினைச்சேன், நார்மல் தான் அப்படின்னு நினைச்சேன். ஒன்றும் பெருசா ஒன்றும் வேலை எதுவும் செஞ்ச மாதிரி எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. நான் எதுவும் செய்யல. 2வது நான் எதுவுமே செய்யல, ரெஸ்ட்ல தான் இருந்தேன். குக்கிங் இந்த மாதிரி வேலை தான் செஞ்சுட்டு இருந்தேன். வேற எதுவும் பெருசா நான் எதுவும் செய்யல. ஆனா இந்த பீரியட் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து வலி வந்துச்சு. சரி, இது என்ன நார்மல் வலி தான் அப்படின்ட்டு நான் அதை வந்து பெருசா கண்டுக்கல, விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 2 நாள் கழிச்சு வலி வந்து இருந்துகிட்டே இருக்கு. என்னால சுத்தமா எதுவுமே பண்ண முடியல, குனிய முடியல, நிமிர முடியல. இந்த வலி இருக்க இந்த பக்கம் வந்து ரொம்ப வலி எச்சாகிக்கிட்டே இருக்கு. என்ன இப்படி எச்சாயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறுபடியும் அந்த வலி வந்துருச்சோ என்னமோன்னு எனக்கு வந்து பயம். லைட்டா வலி இருந்துட்டு தான் இருக்கு. காலில் வலி இருந்துச்சு, இடுப்புல வலி இல்லை. இங்க வந்து இந்த பக்கம் பின்பக்கமா பட்டெக்ஸ் கிட்ட வலிக்கும், அந்த வலி வந்து இல்லை. ஆனா அப்ப வந்து எனக்கு வந்து அந்த வலி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. என்னால கண்டுபிடிக்க முடியல என்னவா இருக்கும் அப்படின்ட்டு. சரின்ட்டு நான் ஒரு 2-3 நாள் அப்படியே விட்டுட்டேன். 2-3 நாள் விட்டேன்னா எனக்கு இருக்க வலி எச்சாவது, எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, படுக்க முடியல. மறுபடியும் சேம் அந்த முன்னாடி போன வீடியோல சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதே மாதிரி சேம் அதே வலி. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு எனக்கு பயம் வந்துருச்சு, சரியான பயம். மறுபடியும் நமக்கு அந்த நிலைமை வந்துருச்சா அப்படின்னு, ஐயோ நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு நினைச்சு பயம் செம்மையா வந்துருச்சு. அப்புறம் சரி, இந்த தடவை நம்ம வந்து சித்த மருத்துவத்துக்கு போக வேண்டாம், ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் வந்து ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க வந்து ஆர்த்தோ டாக்டர் இருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்து அவங்கள்ட்ட ஒரு கன்சல்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கேட்டோன்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நீங்க முன்னாடி எடுத்த ட்ரீட்மெண்ட் அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க, நான் வந்து அதை பார்த்துட்டு வந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நானும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டேன். இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, மறுபடியும் அதே வலி தான் வந்திருக்குது, பயப்படாதீங்க, முன்ன ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இப்பயும் ரெஸ்ட்லயே இருங்க, வலி குறையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்கு வலி குறையறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுறேன், டேப்லெட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னுட்டு நாங்களும் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். சரி, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும், ஒரு 10 நாளைக்கு இருந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு வந்துட்டோம். வந்து ஒரு 2-3 நாள் இருந்தேன். என்னால வலி சுத்தமா தாங்கவே முடியல, எழுந்திருக்கவே முடியல. எப்படின்னா, முன்னையாச்சும் பரவாயில்ல, நானா எழுந்திருச்சு உட்கார்ற மாதிரி இருந்தேன். இந்த தடவை என்ன ஆச்சுன்னா, என்னாலே எழுந்திருச்சு உட்கார முடியல. அப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டேன். இது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்னா, நீங்க சரி உடனே போயிட்டு ஒரு எம்ஆர்ஐ எடுத்துட்டு வந்துருங்க, அதை பார்த்தாதான் கிளியரா என்ன பண்ணலாம்னு சொல்லி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னுட்டு நாங்க என்ன பண்ணோம், எம்ஆர்ஐ எடுத்துட்டு வந்தோம். எம்ஆர்ஐ எடுத்து வந்துட்டு கொண்டு போய் காமிச்சா, இது நல்லா வந்து எலும்பு நல்லா அழுந்திட்டு இந்த சதை அது அந்த ஜவ்வு வந்து நல்லா வெளியே வந்துருக்கு நிறையா. அதனாலதான் வந்து பாப்பாவுக்கு வந்து இந்த நரம்பு அழுத்திக்கிட்டு இருக்கிறதுனால சுத்தமா கால் வந்து வலி நிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னுட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி கேட்டதும், நம்ம வந்து வெயிட் பண்ணலாம், இது வந்து ஆப்ரேஷன்ங்கிறது சொல்யூஷன் கிடையாது, ரெஸ்ட்லயே வந்து சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னுட்டு
மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டு டேப்லெட் வாங்கிட்டு வந்துட்டோம். சரிங்களா, பழையபடி ரெஸ்ட்லேயே இருப்போம், கொஞ்சம் கொஞ்சமா வலி குறைஞ்சாலும் குறையும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து யூரின் போறது, இந்த டாய்லெட் போறது, இது எல்லாமே சுத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு. எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல, சுத்தமா அந்த ஃபீலிங்கே இல்லை. யூரின் போகணும், மோஷன் போகணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்கே இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னோட மைண்ட் வந்து சுத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் சுத்தமா நல்லா ஃபுல்லா டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். என்னால அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. எனக்கு அந்த வலியை பொறுத்துக்க முடியாம நான் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். என்கிட்ட யார் என்ன பேசினாலும் அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு கூட என்னால் தெரியல. என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ற நிலைமைக்கு வந்துட்டேன். எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா என் மூளைக்கு என்னால் யோசிக்க முடியல. எனக்கு அந்த வலியை தாங்க முடியாம இருந்ததுனாலயா என்னன்னு தெரியல. அப்புறம் எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னுட்டு உடனே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டா, நீங்க உடனே போயிட்டு ஹாஸ்பிட்டல் போங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, ஃப்ரெண்டு, பெரிய ஹாஸ்பிட்டல் சொல்லியிருந்தாங்க, அங்க வந்து போங்க, நீங்க உடனே போய் பாருங்க, இந்த மாதிரி இருக்குன்னா அது உடனே பார்க்கணும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க வந்து அவங்களுமே ஆர்த்தோ தான், போயிட்டு போனோம். ஆனா என்னால போக முடியல, எழுந்திருக்க முடியல சுத்தமாவே. அப்புறம் கார் வச்சு தான் கூட்டிட்டு போனாங்க, ஸ்ட்ரெச்சர் வச்சு தான் கூப்பிட்டு போற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் போனேன்னா போயிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு கேட்டோம்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இந்த எம்ஆர்ஐ எல்லாத்தையுமே பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, உங்களுக்கு வந்து ஃபுல்லா இந்த கால் நரம்பு வந்து பாதிச்சிருச்சு, அதனாலதான் உங்களுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து இல்லாம போயிருக்கு, இது வந்து உடனே ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ல சார் சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அப்புறம் பெட்ல சேர்ந்தாச்சு. ரொம்ப கதை சொன்னா போர் அடிச்சிரும்ல, அதனால ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, எத்தனை நாள் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க, நான் எத்தனை நாள் பெட்ல இருந்தேன் அப்படிங்கறதெல்லாம் அடுத்த வீடியோவை சொல்றேன். நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப நன்றி, பாய்.